கிரேவி எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். கடுகு போடுறோம், வெங்காயம் போடுறோம், ஆனியன் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடும், ஏன்னா அந்த பொடியில் உப்புலாம் இருக்கும். வேக வைக்கணும். ஆனியன் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டை போட போகிறோம். இஞ்சி பூண்டை போட்டு அப்படி விரவி விடணும். சில்லி 65 இந்த பொடி மட்டும்தான் போட போகிறோம். இதில் நம்மளுக்கு உப்புலாம் இருக்கும். மஞ்சள் பொடி போட போகிறோம். போட போகிறோம். அவ்வளோ போட போகிறோம். இருக்கும், மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். ஈஸியாக இந்த சைடு சில்லி 65 தட்டை போட போகிறோம். இந்த ஆயிலில் போட போகிறோம் சிக்கன். இதில் கொஞ்சம் நேரம் கிடக்கணும். சிக்கன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கிடணும். அதில் கடுகெல்லாம் போட்டேன், ஆனியன் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். ரெண்டாவது இஞ்சி பூண்டு நம்ம என்ன செய்யணும், சிக்கனில் விரைவிடணும். இதில் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் லேசு தீயில் நல்லா பண்ணிக்கிறது தான். நல்லா வதக்கணும். ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்ல சுவையாக இருக்கும். காரம் ஜாரமாக இருக்கும். மிளகு நிறைய சேர்த்துருக்கேன். கிரேவி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.